இல்லை அபியூஸ்னா என்ன என்ன நடந்தது எனக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிஸ்ட்க்கு வந்து ப்ரொடெக்ஷன்ன்றது அவங்களே பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க முதல்ல. அவங்க வந்து வெளி உலகத்துல வந்து சொல்லல நடிகைகள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. இல்லை இல்லை சார் சார் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். 20% தான் வந்து they are மேக்கிங் இட். அவங்க வந்து சினிமா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. 80% வந்து வாய்ப்புகள் தேடி ஏமாற்றி போய் நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆஃபீஸில் நிறைய அலுவலகத்தில் நிறைய இயக்குநர்கள் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் ஏற்படுது. அது அது மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து அவங்க சுதாரிக்கணும். அவங்க வந்து எந்த கம்பெனிக்கு போகிறாங்க, அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக சொல்கிறாங்களா, அவங்க உண்மையிலே படம் எடுக்கிறாங்களா, அதெல்லாமே பார்த்துட்டு சுதாரித்து இப்போ செயல்படணும். அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். நடிகர் சங்கம் சார்பாக வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது அதுக்கான அறிவிப்பு சீக்கிரம் கூடி சீக்கிரம் வந்துடும். அது கண்டிப்பாக நடக்கும். அது செய்ய வேண்டிய எங்களோட கடமை. அது இப்போது நடிகர் சங்கம்ன்றது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் சரிசமமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து யாராவது இருக்காங்களா எங்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது நடிகர் சங்கம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக நடிகர் சங்கம் வந்து அதுக்கான வேலைகள். ஒரு கேள்வினா கேரளால இந்த மாதிரி அபியூஸ் உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எது கேரளால இந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியாது. இப்போ தெரிய வந்திருக்கு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பிருக்கு, உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னங்க? இல்ல அபியூஸ்னா என்ன என்ன நடந்தது எனக்கு என்ன சொல்றாங்கன்னா ஹேமா கமிட்டிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாலியல் ரீதியா வாய்ப்புகளுக்காக வந்து நடிகைகளை பயன்படுத்திட்டு ஏமாத்துறாங்க. இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கறது அங்க உள்ள தேர்தல் பெரிய குற்றச்சாட்டு. நடிகர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணி அம்மாங்கிற நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது நான் கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேங்க. நீங்க கண்டிப்பா வந்து எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பா பைத்தியக்காரத்தனமா வந்து கூப்பிடுவான் ஒரு பெண்மணியை மதிக்காம. ஒரு பெண்மணியை வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை.